அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 1 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டுதோறும் டிசம்பரில் திருக்குறள் வாரம் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஆண்டுதோறும் 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. திருவள்ளுவர் தமிழர்களுக்கான உலக அடையாளம், திருக்குறள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம், அதனால் கொண்டாடுகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடிபெருமைக்குரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு குடி செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஜனவரியில் 100வது ராக்கெட் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் எஸ் சோமநாத் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் GSLV ராக்கெட் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் இது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படும் 100வது ராக்கெட் ஏவுதல் என்றும் இஸ்ரோ தலைவர் எஸ் சோமநாத் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் என்ன கூறியிருக்காருன்னா, PSLV C-60 ராக்கெட் திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு 99வது செயல் திட்டமாகும். ஸோ 100வது ராக்கெட் ஏவுதல் விரைவில் நடக்கும், ஜனவரியில் நடத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு 2024 to 25 நிதியாண்டில் 4வது காலாண்டிலும் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லாமல் தொடரும் என மத்திய நிதி அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்தது. அதோட பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஸ்கீம்ஸில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதாவது ஸ்கீம்ஸில் இருக்கிறீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜஸில் மாற்றம் இல்லை, அதே பர்சன்டேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இளம் தலைமுறையினருக்கு ஊக்கம். INSV தாரிணி பெண் அதிகாரிகளுக்கு கடற்படை தலைமை தளபதி புகழாரன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை கப்பலான INSV தாரிணியில் 2 பெண் அதிகாரிகள் உலகை சுற்றி பயணித்து வருவது இளம் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என கடற்படை தலைமை தளபதி தினேஷ் K திரிபாதி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்பின் கீழ் INSV தாரிணியில் தில்னா மற்றும் ரூபா ஆகிய 2 பெண் அதிகாரிகள் உலகம் முழுவதும் பயணித்து வருகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் கோவாவில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கிய இந்த 2 அதிகாரிகள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்துவிட்டு மீண்டும் கோவாவுக்கு திரும்பியுள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. கப்பல் பேர் பார்த்துக்கோங்க, INSV தாரிணி கப்பல் பேர். அவங்க 2 பேர் தில்னா மற்றும் ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.